புதிய ஏற்பாட்டு சபை யாரெல்லாம் அடைக்கலத்தை கொடுத்துச்சுன்னா, இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டிருந்த வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு எல்லா திசைகளிலும் எல்லா தேசங்களிலும் இருந்து இயேசுவை நோக்கி பார்த்த அத்தனை ஜனங்களையும் அவர் என்ன பண்ணாரா, மீட்டு புது வாழ்வை அவர்களுக்கு தந்துள்ளினார். அதான் யாரு? நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்மை சத்துரும் கைக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டார். என்ன நடந்துச்சா நம்ம வாழ்க்கையில்? அவாந்திர வெளியில் இருந்தவர்களாய், பசியோடும் தாகத்தோடும் ஆத்துமா தோய்ந்தவர்களாக ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திருப்தி இல்லாத வாழ்க்கையில், கசப்பான வாழ்க்கையோடு பசியிலும் தாகத்திலும்னா இந்த மாம்ச பசி தாகம் அல்ல. யோசிச்சு பாருங்க, பசியோட தாகத்தோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது, அது எவ்வளவு அகோரமாக இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து, வாழ்க்கையில் எந்த ஒரு ஆறுதலும் தேர்தலும் நாம் இல்லாமல், நம்மளை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாமல், நம்மளுக்கு பசியை போக்குவதற்கு, நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டாக்குவதற்கு ஒரு புது வாழ்வை யாராவது தந்துவிட மாட்டார்களா, எப்படியாவது பிழைச்சிட மாட்டேனான்னு சொல்லி ஏங்கி தவிக்கும் போது யாருமே காப்பாற்றலை. ஆனால் இயேசு வந்து நம்மை காப்பாற்றி புது வாழ்வை தந்து நிற்க வைத்திருக்கிறாரே. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்மை குறித்தான் சொல்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன்.